இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சித்தி, ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? அந்த பார்வதியை காண்டாக்ட் பண்றதுக்காக அவகிட்ட கொடுத்து வச்சிருந்த போனை அந்த மாயா புடுங்கி வச்சிருக்கா போல. நான் போன் பண்ணேன். அந்த மாயா பார்வதியோட குரல்ல என்ன மரியாதையே இல்லாம வாடி போடின்னு டீ போட்டு பேசுறா. இருந்தாலும் அந்த மாயாவுக்கு ரொம்ப திமிர்தான். அந்த திமிர நான் உடைக்கிறேன். அருந்ததி, நான் அவகிட்ட பேசுறப்போ பின்னாடி டெய்லர் மிஷின் ஓடுற சத்தம் கேட்டுச்சு. சித்தி, 5000 பீஸ் வீட்ல எல்லாம் வச்சு தச்சு கொடுத்துட முடியுமா என்ன? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. இல்லம்மா, அவங்க தச்சு கொடுக்க தான் போறாங்க. என்னன்னு சொல்ற? மாயா அந்த காலேஜ் ஆர்டரை முடிக்க போறா. அவ ஜானகிக்கு தெரிஞ்ச ஏதோ மகளிர் குழு தலைவியை பிடிச்சி அந்த குழுவில் இருக்கிற பொம்பளைங்க கிட்ட கொடுத்து அந்த 5000 பீஸையும் தச்சு வாங்கி எல்லாத்தையும் பேக் பண்ணி குடோன்ல கொண்டு போய் அடுக்கி வச்சிருக்கா. நாளைக்கு காலையில அவங்க சொன்ன நேரத்துல டெலிவரி பண்ணிடுவாங்கம்மா. அந்த லாட் நாளைக்கு டெலிவரி ஆக கூடாதுன்னு. தங்கச்சி, நீ என்ன நினைப்புன்னு தெரிஞ்சுதான் கூடவே பசங்களை கூட்டிட்டு வந்திருக்க. டேய் வாங்கடா. வணக்கண்ணே. வணக்கண்ணா. வாங்க. அண்ணா வணக்கண்ணா. வாங்க. சூப்பர்ண்ண. இவனுங்களை கூட்டிக்கிட்டு அந்த குடோனுக்கு போய் யாருக்கும் தெரியாம அவங்க பேக் பண்ணி வச்சிருந்த துணியெல்லாம் பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி விட்டுருங்க. அந்த இடத்துல துணி இருந்ததுக்கான அடையாளமே இருக்க கூடாது. அவ்வளவுதானம்மா, கவலையை விடு. அதுல இருக்கிற பட்டன் கூட அந்த மாயா கைக்கு கிடைக்காது. டேய் வாங்கடா. சரிண்ணா. அடியே மாயா, மூச்சுக்கு 300 தடவை என்ன டீ போட்டா பேசுற. அதுக்கான பலனை அனுபவிக்க போற. எங்களை யார் இந்த மாதிரி செய்ய சொல்லி அனுப்புனது? சொல்றா சொல்றா சொல்லு. மச்சான், இவன் சொல்ற மாதிரி தெரியல. அந்த பெட்ரோல் ஊத்துங்க. ஊத்துங்க மாமா. ஊத்துங்க மச்சான். சொல்றா, சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. அது வந்து போன மேடம் தான். ஆமா சீனு, நம்ம டெய்லருங்க நம்ம கொடுத்த ஆர்டரை கடைசி நேரத்துல ரிட்டர்ன் கொடுக்கும் போதே நான் நினைச்சேன் இதுக்கு பின்னாடி அந்த புவனா தான் இருப்பான்னு. அதே மாதிரி நடந்துருச்சு. நல்ல வேலை மருமகளே. நாளைக்கு டெலிவரி கொடுக்க போற பாக்ஸ் எல்லாம் வேற ரூம்ல வச்சுட்ட. அப்போ இவனுங்க நாம வச்ச டம்மி பாக்ஸ்ல பெட்ரோல் ஊத்திருக்கானுங்கல்ல. இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவான்னு நினைச்சுதான் நான் இப்ப இந்த ஐடியாவையே பண்ண மாமா. மாயா, இவனை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். இல்ல சீனு, அதுக்கு முன்னாடி நாம ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். இவன் வாண்டட் கிரிமினல். உன் மேல எத்தனை கேஸ் இருக்கு தெரியுமா? இன்னைக்கு நீ மாட்டினடா. ஏன் தான் இந்த உலகம் எப்படி இருக்கோ தெரியல. பொண்ணுங்க எல்லாரும் இப்பதான் துணிச்சலா வெளியே வரவே ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எதிரா எவ்வளவு அநியாயம் நடக்குது. கதிர், நீ எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்கன்னு தெரியுமா? ஆபத்துல இருந்து ஒரு சின்ன பொண்ணை காப்பாத்திட்டு வந்திருக்கேடா. உன்னை நினைச்சா எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. ஆனா இந்த சண்டையால உனக்கு ஏதாவது ஆயிருந்தா? உயிருக்கு ஆபத்து நான் போகாம இருந்திருந்தா அந்த பொண்ணு உயிருக்கு ஏதாவது ஆயிருக்கும் தானா? எப்படியோ உன் மூலமா நீ அந்த பொண்ணை காப்பாத்தி உனக்கும் எதுவும் ஆகாம காப்பாத்துன அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆனா இனி கலெக்ஷன் இவ்வளவுதான் தானா? இது வரைக்கும் மொத்தமா 10,500 தான் சேர்ந்திருக்கு. ஆனா நாளைக்கு ஹவுஸ் ஓனருக்கு சொன்னபடி 30,000 ரூபாய் கொடுக்கணுமே. எப்படி கொடுக்க போறோம்? தானா, அந்த பொண்ணோட அப்பா அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு பணம் தரேன்னாரு. ஆனா நான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஒரு வேளை அதை வாங்கியிருந்தா. நீ வாங்காம வந்ததுதான் சரி. அதை வாங்கியிருந்தா நீ அந்த பொண்ணுக்கு உதவி செஞ்சதுக்கு அர்த்தமே இல்லாம போயிருக்கும். ஆனா ஹவுஸ் ஓனருக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு என்ன பண்ண போறோம் தெரியலையே. கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டு வரடா. இன்னும் ஒரு நாள் இருக்கே, பார்க்கலாம். எத்தனை தடவை பட்டாலும்
உனக்கு புத்திய வராதுல்ல? கான்ட்ராக்டுக்கு தைக்க கொடுத்த ஆட்களை உன் கைக்குள்ள போட்டுக்கிட்டு எங்களை காலை வாரி விட்ட. அதையும் தாண்டி மொத்த லாட்டையும் தச்சு நாளைக்கு டெலிவரி கொடுக்கணுங்கிறப்போ மொத்தத்தையும் எரிக்க சொல்லி ஆளுங்கள அனுப்பி வச்சிருக்க. அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். என்ன உளர்ற? இவனுக்கும் நீ சொல்ற சம்பவத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உன் கற்பனைய வேற எங்கேயாவது போய் காட்டு. இவனை போலீஸ்ல ஒப்படைச்சா இவன் கொடுத்த வாக்குமூலத்துக்கு போலீஸ் உன்னை தூக்கிட்டு போய் உன் வாயில இருந்தே உண்மைய வர வைப்பாங்க. அதை செய்யட்டுமா? நாங்க ஒண்ணும் இத நீதான் செஞ்சேன்னு உன் வாக்குமூலம் வாங்குறதுக்காக வரல. உன்னை எச்சரிக்கை பண்ணிட்டு போக வந்தோம். இதே போல எங்க குடும்பத்துக்கு எதிரா ஏதாவது நீ பண்ணிக்கிட்டே இருந்த ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்காது, சொல்லிட்டேன், அவ்வளவுதான். என்னடா பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? தலைய சீவிட்டு ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன். இங்க பாரு, ஒழுங்கா ஒதுங்கி போயிரு, அதான் உனக்கு நல்லது. ஏய், சாவுக்கு பயந்தவ இல்லடா இந்த புவனேஸ்வரி. கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ரகுராம் குடும்பத்தை அழிக்கிறது மட்டும்தான் என்னோட ஒரே லட்சியம். அப்படின்னா இதுதான் உன் கடைசி மூச்சுன்னு நினைச்சுக்கோ. உன் மூச்சை நிறுத்துறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. என் மச்சான் பேச்ச கேட்டு நாங்க கட்டுப்பட்டு நிக்கிறோம். அதனாலதான் நீ இன்னும் உசுரோட உலாவிக்கிட்டு இருக்க. ஏய், போத நிறுத்து. என்னதான் மிரட்டினாலும் நான் அடங்க மாட்டேன். உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோ. இப்ப இங்க இருந்து வெளியே போங்க. போகதான் போறோம். ஆனா உனக்கு ஒன்னு சொல்லிக்கிறேன். நீ என்னதான் எங்க குடும்பத்துக்கு எதிரா பண்ணாலும் நீ நினைக்கிறது நடக்க போறதில்ல. கதிர், லஞ்ச் ரெடி. உட்கார், டிஃபன் சாப்பிடலாம். என்ன கதிர், என்ன யோசிச்சுட்டு இருக்க? இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள பணத்தை எப்படி ரெடி பண்றதுன்னு தெரியல. அதுவும் இல்லாம நேற்று நடந்த பிரச்சனையில வண்டி வேற ரிப்பேர் ஆயிடுச்சு. வண்டியில பெட்ரோலும் இல்லை. அதுக்கே எப்படியும் 1000 ரூபாய் தேவைப்படும். நான் இருக்கிற பணத்துல இருந்து எடுத்து தரேன். முதல்ல வண்டியை சரி பண்ணி வேலையை பாரு. ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கையாவே இருக்குதுண்ணா. விடுடா, சரி, வருத்தப்படாத. கதிர் இருக்காரா? சொல்லுங்க சார். நீங்க தான் கதிரா? நான் தான் சார் கதிர். உங்களை எஸ்பி ஆபீஸ்க்கு கூட்டு வர சொல்லியிருக்காங்க. எதுக்கு? ஏன் எதுக்குன்னு சொன்னதான் சார் வருவீங்களோ? சார் அது வந்து என்ன வந்து போயின்னு சீக்கிரம் வாங்க போலாம். சார், என் புருஷன் எந்த தப்பும் பண்ணலையே சார். எதுக்காக ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறீங்க? இன்ஸ்பெக்டர் ஐயா கூட்டு வர சொன்னாங்க. எதுவாக இருந்தாலும் நாங்க வந்து பேசிக்கங்க. சீக்கிரம் வாங்க.